டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். காதலிக்கும் போது சர்ச்சை, திருமணத்திற்கு பிறகும் சர்ச்சையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் நம்பர் நடிகை. ஆனால் அரண்மனையை வைத்து மிரட்டியவர் இயக்கத்தில் நடித்து வரும் அந்த நடிகையின் செயலால் படக்குழுவினரே அசந்து போய்விட்டதாம். நம்பவே முடியல, இவரா இப்படி இருப்பது என்று மூக்கு மேல கை வைக்கிறாங்களாம். அதுக்கு காரணம் ஒரு நடிகை தான் அப்படின்னு கிசுகிசுக்கப்படுது. கடந்த மாதம் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்துல நயன்தாராவின் நடிப்புல உருவாகும் மூக்குத்தி அம்மன் 2 படத்தின் பூஜை பிரம்மாண்டமாக பிரசாத் லேப்ல தொடங்குச்சு. இந்த படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்குது. படத்தின் தொடக்க விழாவில் நடிகைகள் மீனா, குஷ்பு, ரெஜினா, தொகுப்பாளர் டிடி அப்படின்னு அனைவருமே கலந்துகிட்டாங்க. இப்படத்தின் பூஜை விழா பெரிய செட் அமைத்து தொடங்கினாங்க. இதற்கான செலவே 11 கோடியை எட்டியதாகவும் சொல்லப்படுது. இயக்குனர் சுந்தர் சி இயக்கும் படங்கள்ல நடிகைகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாரு. அரண்மனை படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும். மூக்குத்தி அம்மன் பூஜை விழாவிலேயே சர்ச்சைகளும் தொடங்கின. முன்னணி நடிகைகள்ல ஒருவரான மீனாவை நயன்தாரா அவமதித்ததாக குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. படத்தின் விழா மேடையில மீனா நயன்தாராவை வரவேற்பின் போது கண்டுக்காம போனாங்க. இதனால மீனாவும் அப்செட் ஆனாலும் அதை வெளியில காட்டிக்கல. இந்த நிலையில இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி சர்ச்சையாச்சு. முதல்ல பிரச்சனை தீர்ந்தாலும் அடுத்ததா இளம் நடிகையை கேரவன்ல கூப்பிட்டு திட்டியதாகவும் கூறப்படுகிறது. பூஜை விழாவில் நடிகைகளோட எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை சமூக வலைதளத்துல ரெஜினா பதிவிட்டிருந்தாங்க. இதையடுத்து நயன்தாரா அவரை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கண்டிச்சதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இதுல உண்மையில்ல, நட்பு முறையில படத்தை வெளியிட வேண்டாம், நேரம் கழிச்சு பதிவிட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா நயன்தாரா ரெஜினாவை திட்டினாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நாளொரு வண்ணம் சர்ச்சைகளை சந்தித்து வரும் நயன்தாரா மூக்குத்தி அம்மன் 2 படத்திற்கு கால் ஷீட் ஒதுக்குவதிலையும் பாரபட்சம் காட்டுவதா செய்திகள் வெளியாயிருக்கு. இதுலயும் மலையாளம், கன்னட படங்கள்ல நடித்து வருவதால மூக்குத்தி அம்மன் 2 படத்திற்கு நேரம் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம். இதை கேட்டு ஷாக்கான சுந்தர் சி தயாரிப்பாளரிடம் இதை முறையிட்டுள்ளாராம். இதைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை முடித்து படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டது. ஆனாலும் தொடர் தலைவலி வெடித்ததாக கிசுகிசுக்கவும் படுது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே இவ்வளவு பிரச்சனையோடு படத்தை எடுத்து முடிக்கணுமா அப்படின்னு சுந்தர் சி கடுகடுத்து போயிட்டாராம். இதைத் தொடர்ந்து சமீபத்தில் படப்பிடிப்பின் போது உதவி இயக்குநரை நயன்தாரா கடுமையாக திட்டியதாகவும் சொல்லப்படுது. நம்பர் 1 நடிகையாக இருந்து கொண்டு இந்த அலப்பறை கூட இல்லை என்றால் எப்படி என்ற அளவிற்கு நயன்தாராவின் போக்குகள் இருந்துள்ளன. தனது படப்பிடிப்பு தளத்தில் உதவி இயக்குநரை திட்டுவதை சுந்தர் சி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற பேச்சுக்களும் அடிபட்டன. இதன் பின்னர் நயன்தாராவை நீக்கிவிட்டு தமன்னாவை நடிக்க வைப்பதாகவும் பேச்சு அடிபட்டது. சுந்தர் சியை பொறுத்தவரை படப்பிடிப்பு தடப்படக்கூடாது. கொடுத்த கால்ஷீட்டில் தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சினை வராத அளவிற்கு படத்தை எடுத்துக் கொடுப்பார் என்ற நட்பெயரும் அவருக்கு இருக்கின்றன. தனது சொந்த செலவில் இக்கட்டான சூழலில் படங்களை எடுத்து முடித்துள்ளதாகவும் விநியோகஸ்தர்களும் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான சர்ச்சை செய்திகள் வெளியான நேரத்தில் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே மூக்குத்தி அம்மன் படத்தை குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துட்டே தான் இருக்கு. தமன்னாவின் புகழ் ஓங்குவதற்கு முன்பே நாம் அதில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மெனக்கேடல்களுடன் நயன்தாரா மாறியிருப்பதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது. இயக்குனர் சுந்தர் சி சொன்னதை செய்து விடுவார், என்ற பயமும் கலந்த மரியாதைதான் நம்பர் 1 நடிகையின் மாற்றத்திற்கு காரணமாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.